ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவருக்கு 5 முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பிஎஃப் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கிய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது முதல்ல பிஎஃப் தரப்புலேருந்து புதிய சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்தமான சர்வீஸ் அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கான பிஎஃப் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா தனியாக பாஸ்புக் பேஜ் லாகின் பண்ணி தான் பேலன்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ பாஸ்புக் லைட் அப்படின்ற ஒரு புதிய ஆப்ஷனை மெம்பர் போர்ட்டலே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் மெம்பர் போர்ட்டலே லாகின் பண்ணி பாஸ்புக் லைட் ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரீசெண்டாக ஒரு 5 டிரான்சாக்ஷனுக்கான கான்ட்ரிபியூஷன் என்ன எல்லாமே செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ மெம்பர் போர்ட்டல் மூலமாகவே பாஸ்புக் லைட் ஆப்ஷன் மூலமாக பிஎஃப் பேலன்ஸை செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் தனியாக போயிட்டு அந்த பிஎஃப் பேலன்ஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ண அவசியம் இல்லை. மெம்பர் போர்ட்டல் மூலமாக நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அனெக்சர் கே ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், எனி டைம் எனிவேர் உங்களுக்கான அந்த அனெக்சர் கேவை நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 புதிய அப்டேட்டை இதில் பார்த்தா வெப்சைட்டில் மெம்பர் போர்ட்டல் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவேம்ப்டு எலக்ட்ரானிக் சலான் கம் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு புதிய சேவையை பார்த்தீங்கன்னா கம்மிங் சூன் விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, சம்மந்தப்பட்ட முதலாளிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த சர்வீஸ் பயனுள்ளதாக இருக்கும். செக்ரேஷன் ஆஃப் ரிட்டர்ன் அண்ட் பேமெண்ட், கால்குலேஷன் அண்டு டேமேஜன் அண்டு வித் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே ஈசிஆர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை புதிய ஃபீச்சரை விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி பிஎஃப் தரப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக ரீசெண்டாக இபிஎஃப்ஓ ஸ்கீம் இருக்குது பாருங்கள், அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலமாக எடுக்கும் திட்டம் விரைவில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தீபாவளி அப்போ வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தாமதமாகுது. அதாவது ஏடிஎம் மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் புதிய வசதி அடுத்த ஆண்டு ஜனவரிக்கு தள்ளி போவதாக பார்த்தா தகவல் கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச உச்சவரம்பு, எத்தனை முறை பணம் எடுப்பது உள்ளிட்ட விதிமுறைகள் பயனர்களுக்கு விதிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தள்ளி போகுது. ஜனவரியிலேருந்து தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஜனவரிக்கு அப்புறம் ஏடிஎம் மூலமாகவே உங்களுக்கான பிஎஃப் பணத்தை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி தீபாவளி அப்பே வரும்னு சொன்னாங்க. பட் இப்போ தள்ளி போகுதுங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க பிஎஃப் தரப்புலேருந்து. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இபிஎஃப் விதி 1952 கீழ் பிஎஃப் பணத்தை திருமணம், படிப்பு, உடல்நல பிரச்சனை, வீடு போன்ற வரையறை செய்யப்பட்ட காரணங்களாக மட்டுமே எடுக்க வேண்டும். வரையறுக்கு அப்பாற்பட்ட காரணங்களுக்காக பணம் எடுத்தால் 3 ஆண்டுகளுக்கு மீண்டும் பணம் எடுக்க முடியாது, அல்லது அபராதத்துடன் அந்த தொகையை மீண்டும் செலுத்தும் வரை மீண்டும் பணம் எடுக்க முடியாது என்ற விதியை சுட்டிக்காட்டி பிஎஃப் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎஃப் தரப்புலேருந்து அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் பார்த்தா எடுப்பீங்க. அட்வான்ஸ் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்காக, எஜுகேஷன், இல்னஸ், ஹவுசிங் போன்ற ஒரு சில இதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாச்சும் இந்த 4 தவிர்த்து வேறு எதுக்காச்சும் நீங்கள் பயன்படுறீங்க, அட்வான்ஸ் அமௌண்ட் முறைகேடாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷம் பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லது அபராதம் பண்ணும், ஃபைன் போடப்படும். ஸோ ஃபைன் கட்டுற வரைக்கும் பிஎஃப் பணம் எடுக்க முடியாது, அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 4 காரணத்துக்காக மட்டும்தான் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கணும். அதை மீறிங்க அப்படின்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தொடர்ந்து 36 மாதங்கள் பணம் சேர்க்கப்படாமல், மாற்றம் செய்யாமல் பணம் எடுக்காமல் இருந்தால் அந்த இபிஎஃப் கணக்கு செயலற்ற கணக்காக கருதப்படும். அதாவது 36 மாதங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் நீங்கள் தொடர்ந்து உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் பணம் வராமல் இருக்குது, அல்லது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கீங்க, பணம் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஎஃப் கணக்கு செயலற்ற கணக்காக கருதப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செயலற்ற கணக்கில் வட்டி கணக்கிடப்படாது. அதனால் நம் சேமிப்பு வளர்ச்சி இழக்க நேரிடும். வேலை மாறியிருந்தால் முந்தைய கணக்கில் உள்ள தொகை தற்போதைய நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ள புதிய கணக்குக்கு மாற்ற வேண்டும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வேறு இதுக்கு மாறுறீங்க அப்படின்னா பழைய இருக்கிறது அந்த அமௌண்ட்டை புதுசாக இருக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 3 வருஷம் ஏதாச்சும் பணம் வரணும், இல்லை பணம் நீங்கள் எடுத்துருக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்படி பண்ணாமட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் கணக்கை இன்ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான அப்டேட்டாக பிஎஃப் தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.